வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகராமன். இனி நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள்ங்க. இது பாத்தீங்கன்னா 1.5 ஆண்டு காலத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்கும். அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்கின்றன. இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவோம், சர்ப்ப கிரகம் சொல்லுவோம், சாயா கிரகம் சொல்லுவோம், மாயா கிரகம் சொல்லுவோம். சாயா அண்ட் மாயா கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்க போது நம்ம விரிவா நம்ம ஒரு பத்து சாட் அமைப்புல பார்க்க போறோம். எப்படின்னா நம்ம நார்மலா சொல்லிட்டு போறது கிடையாது. ஒரு ஜாதக அமைப்பு மாதிரி 12 கட்டம் போட்டு அதுல நவ கிரகத்தை அமைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பில்லாத பொன்னான சப்ஸ்கிரைப் பண்ண இந்த கார்த்திகை கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஆல் நோட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு முறை நான் லைவ்ல வந்தாலும் சரி, நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல நான் ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தாலும் சரி, அப்போ லாங் வீடியோ கொடுத்தாலும் சரி, லைவ்ல இருந்தாலும் சரி, ஷார்ட் வீடியோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஆன்மீக சம்பந்தமான தகவல்களையும் ஆளுடம் ஜோதிடம் சம்பந்தமான தகவலையும் நீங்க செல்ல நீங்க பார்த்து உங்க அறிவை நீங்க மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதாவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பயிற்சி பலன்களும் கொடுத்திருக்கோம். குரு பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன், புத்தாண்டு பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன், சனி பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன். நம்ம இப்ப பார்க்க போறது ராகு கேது பயிற்சி பலன் தெளிவா ஒரு ஜாதக அமைப்புல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் முதல் முறை நம்ம சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல குடும்ப கோளாறுகளுக்கும் வேலைகளுக்கு பிரச்சனைகளுக்கும் இல்ல திருமண தடைகளுக்கும் ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் வேணும், நான் பிரார்த்தனை பண்ண போறேன், எனக்கு ஜாதக முறையில எந்த ஆலயம் சென்று எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்று விருப்பப்படுற நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்களா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு, எடுத்து நமக்கு கால் பண்ணுங்க. எந்த நேரம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும். மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியில நான் இப்போ ராசி கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா, இதுல எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப வாங்க இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு கேது பத்தி சின்ன விளக்கம் கொடுக்க பாருங்க. இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன், அந்த அரக்கன் அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை 2 துண்டா ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவா கொடுத்துருக்கேன், எடுத்து முழுமையா பாருங்க. ராகு கேது உருவான வரலாறும் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருன்னா மிக மிக பெரிய கடுந்தவம் எல்லாம் இருந்து இந்த ஆளுட பரிபாலத்தில் அவர் சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை, புராண வரலாறு. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள், ராகு கொடுப்பார் கேது கெடுப்பாருங்கிறது பழமொழி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு வாங்க இப்ப 1 by 1 பார்த்துட்டு வரலாம். நம்ம வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு, இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 மேச ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பாருங்க. மேச ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியா எங்க வரான்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு வர்றாரு. இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வர்றாருங்க. அதாவது மேச ராசிக்காரன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அமர போறாங்க. இப்படி அமரக்கூடியவங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாங்களா அவயோகத்தை கொடுக்க நம்ம இப்போ பார்க்க போறோங்க. இதுல 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன் நான் சொல்றேன்னா 11ஆம் இடத்துல பாவிகள் இருப்பின் நற்பலன்கள். ஏன்னா 11ஆம் இடத்துல பாவியால கெடுக்க முடியாது. அப்போ உங்களை கெடுக்கக்கூடியவர் அந்த சர்ப்பங்கள் இப்ப கெடுக்க போறது கிடையாது, ராகு கொடுக்க போறாரு. ராகுக்கு இன்னொரு பழமொழியே இருக்கு, என்ன சொல்லுவோம்னா ராகுவை போல கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ கொடுக்கக்கூடியவன் யோகக்காரகன்
11ஆம் இடத்துல கும்ப வீட்டுல வந்து அமர்றது மிகப்பெரிய யோகம்ங்க. அதே மாதிரி கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து கேது பகவான் அமர போறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் அமர்றாருங்க, நல்ல விஷயங்க. 5ஆம் இடத்துல கேது. சரி, இதுல பலர் சொல்லுவாங்க, சார் 5ஆம் இடத்துல கேது வந்து அமரக்கூடாது சார். 5ஆம் இடத்துல கேது வந்து பிறக்கும் போது ஜனகால ஜாதத்துல அமர்ந்தா ஒரு சில பிரச்சனை கொடுக்கும், ஆனால் பல யோகத்தை கொடுக்கணும்னு மறக்கக்கூடாது. புரியுதா? சரி, இப்போ 11ஆம் இடத்துல என்ன கொடுக்கிறாரு முதல்ல நான் சொல்றேன் பாருங்க. 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்துல வரக்கூடியது 11ஆம் இடம். இந்த உபஜயஸ்தானத்துல அமரக்கூடிய ராகு என்ன பண்ண போறாரு? மேசத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் ராகு. முதல்ல ராகுங்கிறது நம்ம என்ன பண்ண, இடப்பெயர்ச்சியை கொடுக்கும். அது தொழில் ரீதியான பயிற்சியாக இருந்தாலும் சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு கொண்டு போற அமைப்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெயர்ச்சி, ஒரு பதவி உயர்வு கொடுக்க கூட வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்காரங்களுக்கு பதவியில உயர்வு இருக்கு, நம்பலாம். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு, நம்பலாம். அடுத்தபடியா இந்த 11ஆம் இடத்துல வந்து இவர் அமரும் போது நமக்கு புதிய புதிய உறவுகள் சேர போறாங்க, புதிய புதிய நண்பர்கள் சேர போறாங்க. எப்படி? புதிய நண்பர்கள், முகம் தெரியாத பழக்கம் இல்லாத புதிய நட்புகள் உருவாகும். இந்த உருவாகக்கூடிய நட்புகள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குமான கண்டிப்பா ஆதாயத்தை கொடுக்கும். ஏனென்றால் ராகு என்பவர் முகம் தெரியாத நபர் மூலியமான ஆதாயத்தை கொடுப்பார். புரியுதா? யாரோ ஒருத்தங்க வழிபோக்கன் மாதிரி வந்தாங்க, நல்லா என்னோட பழங்கினாங்க, நல்லா ஒரு 2 வருஷம் நல்லா பண்ணாங்க, நான் சேர்ந்து பிசினஸ் எல்லாம் பண்ணாங்க, நிறைய லாபம் நாங்க எடுத்தங்க, ஆனா இப்ப எங்க இருக்காருங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம பல பேர் பார்த்திருக்கோம். அது எப்ப நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு வந்து 18 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இவர் லாபத்தை கொடுக்கிறாருன்னா, ராகுங்கிறது அந்நியர், உங்கள் மதம் இல்லாதவராக இருக்கலாம், உங்கள் சமூகம் இல்லாதவராக இருக்கலாம், உங்கள் மொழி பேசாதவராக இருக்கலாம், உங்கள் மாநிலம் அல்ல பிற மாநிலம் இருக்கலாம், ஏதோ ஒருத்தர் வேறுபட்ட ஒரு நபர் உங்கள் சந்திக்க போறார். அவர் மூலியமாக ஆதாயம் உண்டு. 1.5 வருஷம் ஆதாயம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் ஏதோ நிமித்தமா எங்கேயாச்சும் போயிடுவாரு. நம்ம 2 நாள் பேசுவோம், 5 நிமிஷம் அப்புறம் நம்ம மறந்துடுவோம். அவர் நண்பர் இருந்த நம்ம பேசுற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் பிற்காலத்துல. அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு யோகத்தை கொடுப்பார். யோக பாக்கியதை நன்றாக இருக்கும். யோகம், அதிர்ஷ்டம், தொட்டது தொடங்குதுப்பாங்கிற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு. இன்னொரு சூழ்ச்சியமா சொல்றேன் பாருங்க. ராகு பகவான் இங்க 11ஆம் இடத்துக்கு வருவதற்கு முன்பே பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இங்க விழுந்துரும். ஒரே மாதம் மே மாதத்துல 2 பேரோட பேச்சும் இருக்கு. இதுல முன்னாடி குரு பேச்சு ஆகிடுவாரு. இந்த குருவோட பார்வை, குருவோட உச்ச பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி கும்ப வீட்டுல எழுது. அந்த 9ஆம் பார்வை, அந்த தனக்காரகன் பார்வையின் பிடியில என் குரு ராகு பகவான் அமர போறாரு. இவர் ஓராண்டு காலம் பார்வை செலுத்திடும். இந்த ஓராண்டு காலம் பொற்காலமா இருக்கும். எப்படி? லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த வீட்டுல உங்களுக்கு யாரு அமர்றார்? யோகர் அமரர். தனக்காரகன் பணத்தை கொடுக்கிறவன் லாபத்தை பாக்குறான், கூடவே யோகத்தை அள்ளி கொடுக்கவன் அங்க வந்து உட்கார்றாங்க போது எப்படி இருக்கும்? பணமழை பொழிய வாய்ப்புகள் இருக்கின்றன உங்க சுய ஜாதக அடிப்படையில். சரி, அடுத்தபடியா இந்த கேது என்ன சார் பண்ண போறாரு? 5ஆம் இடம் சிம்ம வீடு. அதே சார் சிம்ம வீட்டுல கேது உட்கார்ந்து என்ன சார் பண்ண போறாருன்னா, 5ஆம் வீடு கேது வந்து அமர்றார். புரியுதா? ராகு கொடுக்கிறார், கேது ஆள் மனசுல அமர்ந்து ஒரு சில குழப்பங்களை கொடுப்பார். அதே மாதிரி ஆசைகள் அதிகமாக தூண்டி விடுவார். இந்த கேது 5ஆம் இடத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் ஒரு சிலருக்கு சிறுமையான ஒரு பிரச்சனை கொடுப்பார். சிறிய அளவு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வழியில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி தகப்பனுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கண்கள் சிவந்து போக வாய்ப்புகள் இருக்கு. கண்கள்ல ஒரு சில ஹீட்டு கொப்பளம் மாதிரி வர்றது, கண்ணு கலங்குறது, கண்ணுல தூசி படுறது, கண்ணுல இடிச்சுக்கிறது, இது மாதிரியான கண் சம்பந்தமான பிரச்சனையும், தகப்பன் கொஞ்சம் உடல் சம்பந்தமான பிரச்சனையும், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனையும் இருக்கும். இது எல்லாமே சரியாகிவிடும், சரியாக கூடியதுதான். புரியுதுங்களா? சரி, அதே மாதிரி
இவருக்கு என்ன பண்ணுங்கன்னா, இவர் கொடுக்கிறார் அல்லவா, இவருக்கு என்ன பண்ணணும், இவர் நம்ம சாந்தம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், எங்க உட்கார்ந்துருக்காரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காருங்க, முன்னோர்கள் ஸ்தானங்க. அப்ப பெரியவங்களுக்கு எதுவும் உங்களோட அர்ப்பணிப்புகள் இருக்கட்டுங்க. ஒரு முதியோர் இல்லம் இருக்கா, இல்ல ஒரு முதியோருக்கு உதவி பண்றீங்களா, இங்க கேது பகவான் குளிர்ந்து போயிடுவாருங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதோ நீங்க படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு புக் வாங்கி தர்றீங்க, பேனா வாங்கி தர்றீங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கேது பகவான் குளிர்ந்து போயிடுவாருங்க. சங்கட சதுர்த்தி விரதம் இருக்கீங்க, சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நான் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றீங்கன்னா, இந்த கேது பகவான் குளிர்ந்து என்ன பண்ணணும், இந்த காரவத்தம் வாயில உங்களுக்கு நன்மையை கொடுப்பாருங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்தா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. குல தெய்வத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணணும், குல தெய்வ ஆலயம் நீங்க போய் வழிபாடு பண்ணணும். இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் மேசராசியா இருக்கீங்களோ புரியுதா, உங்க எல்லாருக்குமே குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க சொல்லி யாரோ ஒரு நபர் உங்களுக்கு சொல்லுவார். இந்த 1.5 ஆண்டு காலகட்டத்துல, ஏன்பா குலதெய்வ கோயில் போலையாப்பா நீனு, போய் எத்தனை நாள் பாச்சு, போயிட்டு பாருப்பாம்பாங்க. இந்த காலகட்டத்துல தெய்வம் பேசும் சொல்லக்கூடிய அமைப்பு. இவர் சாமியார் கிரகம் சொல்லுவோம், புரியுதா, கர்மக்காரகம் சொல்லுவோம். இவர் ஜனகால ஜாதகத்துல அமர்ந்திருந்தார் 5ஆம் இடத்துல, அவருக்கு குலதெய்வத்துக்கு போக முடியாத சூழ்நிலை பல ஏற்படுத்துவார். பட் கோச்சாரத்துல அமரும் போது குலதெய்வத்தை நீங்க போய் வழிபாடு பண்ண ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதா இருக்கும். இது எப்படின்னா, மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே குருவோட பார்வையில ராகு உட்கார்ந்துடுறார். மிக 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 உன்னதம். என்ன பண்ணணும்னா, புரியுதுங்களா, குருமார்களை வழிபாடு பண்ணுங்க. புரியுதா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு பொருள் உதவி பண்ணுங்க, அவங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு காசு மழை கொட்டும் சொல்லுவாங்க. காசு மழை கொட்டுனா கூரை பிச்சு கொட்டிடாது. முயற்சிகள் எடுக்கும். புரியுதா, ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஒரு உயர் பதவிக்கு ட்ரை பண்றேங்க, நான் முயற்சினா அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா ஆகும். வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்றேன், அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்கள் முயற்சியெல்லாம் திருவினையாக்கி அந்த உழைப்பின் மூலியமாக அந்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் பண வரவை கொடுப்பாருங்கிறது இந்த ராகு. அதே காலகட்டத்துல குலதெய்வத்துக்கும் உங்களுடைய பெரியவர்களுக்கும் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நீங்க பண்ண வேண்டிய கடமைகள் நீங்க சரிவர செய்யும் போது இந்த கேது பகவான் உங்களுக்கு அளப்பரியா ஆற்றலையும் அளப்பரியா சக்தியும் மனோபலத்தையும் கொடுத்து உங்களை முன்னோக்கி நகர்த்துவாருங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க, மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இருக்கும். புரியுதா, 7.5 சனியாக இருந்தாலும் கொடுக்கறது எத்தனை 11ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. 11ஆம் இடத்துல குரு பாக்குறாரு, ராகு உட்கார்ந்துருக்காரு, குருவோட வீட்டுல சனி உட்கார்ந்துருக்காரு. குரு பகவான் உச்சத்தை நோக்கி, கடவுள் குரு உச்சம் இல்லையா, உச்சத்தை நோக்கி போறாரு. புரியுதா, அப்போ இந்த 7.5 சனி காலகட்டத்துல, ஏன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு, இந்த 7.5 சனி காலகட்டத்துல இந்த பயிற்சி வர்றது யோகமா அவயோகமான யோகமே. உங்கள் முயற்சி முயற்சி முயற்சி, அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும். ஓகேங்களா. வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம எப்போதும் சொல்லுவோம், உங்களுக்கு பொதுவா வழிபட வேண்டிய தெய்வம் எடுத்து பார்க்கும்போது கருமாரி அம்மன் பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மிக நன்மையாக இருக்கும். கருமாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு, தசா புத்தி என்ன போகுது, தசா புத்தி வலிமையா இருக்கா, நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் நல்ல நிலையில இருக்காரா, யோக நிலையில இருக்காரா, இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா, பொதுவான பரிகாரங்கள். பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு சொல்லுவோம். ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம். இது பொதுவான பலன்கள்ங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும். உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகு கேது பயிற்சி பலன் நீங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன, இது உங்களுக்கு ராகு கேதுக்கு சப்போர்ட் பண்ணதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. என்கிட்ட தான் நீங்க கன்சல்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை.
உங்கள் விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட பார்த்துக்கோங்க. நம்ம எப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர். அப்படி இல்லை உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சொல்றோம்னா இது பொது பலன். இந்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா 10% நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தசாநாதன் வலிமை, லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை, லக்னாதிபதியின் வலிமை, அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனின் வலிமை, இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்பக்குள்கள் அமைந்த நிலை பொறுத்தும் உங்கள் லக்ன புள்ளி விழுந்த நிலை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஜாருட வழியில அது ஜாதக வழியில தீர்வு காணணும் பிரியப்படுற நீங்க நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் இருக்கிறேன். நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.